வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு குக்கி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குக்கீஸ் என்ன ஹார்லிக்ஸ், கோதுமை மாவு, அதுக்கப்புறம் கொக்கோ பவுடரை சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இந்த குக்கியை கிறிஸ்பியாக பண்ணிக்கலாம், இல்லை சாஃப்டாக குக்கி வேணும்னா நீங்கள் சாஃப்டாகவும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பேக்கிங் டைம் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண ஹார்லிக்ஸ் பவுடர் நம்ம வீட்டிலேயே பண்ணது தான். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம குக்கி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் ஹார்லிக்ஸ் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே நான் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்டுக்கு நான் சக்கரை ஒரு 3/4 கப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சக்கரை வேணான்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் கொக்கோ பவுடர், ஒரு 1/4 கப் பால் பவுடர். குக்கி பேக் ஆகிறதுக்காக 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட்டி உருண்டைகள் இல்லாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வேணும்னா சரடையில் வச்சு ஒரு தடவை சலிச்சுக்கோங்க. நான் ஒரு பெரிய தாம்பாளம் எடுத்து அதில் எல்லா பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். குக்கி பேக் ஆகிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேட் கண்டென்ட் தேவை. அதுக்காக நான் ஒரு 1/3 கப் பட்டர் சேர்த்துக்கிறேன். வெண்ணெயோட பதம் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கணும், ஆனால் உருகி இருக்கக்கூடாது. நீங்கள் கையில் மசிக்கிற பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த வெண்ணெயை நல்லா இந்த மாவோடு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெண்ணெயை க்ரம்பிள் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டா உங்களுக்கு எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த வெண்ணெய் நம்மளோட இந்த குக்கி மாவுக்கு நல்ல ஒரு ஈரத்தன்மை கொடுக்கும். கிட்டத்தட்ட இந்த புட்டு மாவு பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடும். அடுத்ததாக வாசனைக்கு 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது பைனாப்பிள் எசன்ஸ் அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். மொத்தமாக பாலை சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா உங்களால் குக்கி பண்ண முடியாது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 3/4லேருந்து 1 கப் பால் தேவைப்படும், உங்களோட மாவோட பதத்தை பொறுத்து. பால் சேர்த்துட்டு நல்ல ஒரு லூஸான சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பிஸ்கெட்டை ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாத பதத்துக்கு வரணும். நம்ம வெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஒட்டாது. இன்கேஸ் உங்களுக்கு மாவு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது டைட் ஆகிடும். ஏன்னா நம்ம வெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால வெண்ணெய் இறுகிக்கும். மாவு ரெடியானதுக்கப்புறம் நம்ம மாவுலேருந்து குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்துகிட்டு அதை சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்தால் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப ட்ரையாக இருந்தால் உங்களுக்கு தேக்க வராது, புடிஞ்சு விழுந்துடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பால் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இல்லைனா எதாவது மூடி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ரெடி பண்ணும் போதே ஓவனை ஒரு 200 டிகிரி சீயில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பேக்கிங் டிஷ்லேயும் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் குக்கீஸாக ஷேப் பண்ணதுக்கப்புறமா பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிட்டு 180 டிகிரி சீயில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம பேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பி குக்கீஸ் வேணும்னா நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. இல்லை சாஃப்ட் குக்கீஸ் வேணும்னா ஒரு 12 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். பேஸ் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் ஆனோன்னு வெளியே எடுத்துருங்க. ஆற உங்களுக்கு கிறிஸ்பியாக ஆகிடும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.